அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து அதில் வந்து வியாபார் சாஃப்ட்வேர் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா பில்லிங், ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணலாம். அதில் ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்கமிங்கில் ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த ஃபீச்சர்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு ரீட்டைல் பிராண்டில் வந்து இருக்குது வியாபார் சாஃப்ட்வேர். என்னோட கம்பெனி நேமில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து இருக்கிற ஃபீச்சரை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற போகிறேன். இதில் க்ரோ யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிஸ்னஸை வந்து கூகுள் மேப்பில் வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பிஸ்னஸில் வந்து இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட்டு தேர்ட்டி டேஸில் வந்து நம்ம ப்ரொஃபைலை வந்து எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ஆவரேஜான ரேட்டிங் எவ்வளோ, ரிவ்யூ கவுண்ட் எவ்வளோ வந்திருக்கு, கால்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் டேரக்ஷனை சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கிராஃப் மூலியமாகவும் நமக்கு இங்கே காட்டும். அதுக்கப்புறமேலே இது வந்து டோட்டல் ரிவ்யூ என்ன, ரெஸ்பான்சிவ் ரேட் என்ன. இப்போ ரெஸ்பான்சிவ் ரேட் என்னென்னா நம்ம எவ்வளோ பேருக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ், நியூட்ரல், அதுக்கப்புறமேல நெகட்டிவ், இது பேஸ்ட் அப்பான் வந்து ஸ்டார் ரேட்டிங்ஸை பற்றி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா இதில் ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ்லேயே நமக்கு என்னென்ன ரிவ்யூஸு, அதுக்கப்புறமேல யார் யார் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அதோட ஸ்மார்ட் QR கோடு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸு, இது எல்லாமே இதில் ஷோ ஆஃப் ஆகும். நம்ம இங்கேருந்தே அப்டேட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை ஆட் ஃபோட்டோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கூகுள் மை பிஸ்னஸில் ப்ரொஃபைலில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ இதில் ஏஐ யூஸ் பண்ணி என்ன ஃபீச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு ரிவ்யூ வந்திருக்கு. உங்கள் சர்வீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்வீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு ரீப்ளே கொடுக்கணும் அப்படின்னா, ரீப்ளே வித் ஏஐ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ரீப்ளே ஜென்ரேட் பண்ணிவிடும். நமக்கு இதில் ஓகே அப்படின்னா நம்ம போஸ்ட் ரீப்ளே கொடுத்துக்கலாம், இல்லை மாடிஃபை பண்ணால் இங்கேருந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் போஸ்ட் ரீப்ளே கொடுத்துட்றேன். அந்த பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரீப்ளே ஆகிடும். ஸோ இதே மாதிரி நமக்கு ரேட்டிங்ஸ் பண்ணவங்க அவங்களுக்குமே நம்ம ரீப்ளே பண்ணாலும் இங்கே நம்ம ரீப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே வந்து இதில் ஆட்டோமேட் ஏஐயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து எவ்வளோக்குள்ள வந்து ஒரு ரிவ்யூக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாக நம்ம ரீப்ளே கொடுக்குறோமோ அதுக்கு அதை பேஸ் பண்ணி அல்காரிதம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து புஷ் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு. ஏன்னா ஒவ்வொரு ரிவ்யூஸையும் டைப் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ரீப்ளே பண்ணுறதுக்கு இந்த ஏஐ யூஸ் பண்ணும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல ரீப்ளேஸ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங்கில் நெக்ஸ்ட் ஒரு ஃபீச்சர்ஸை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். See you on next time. Bye.